Stalin ally Kamal Hassan have trained guns on BJP. Stalin's communal forces attack on BJP. Stalin says that BJP CM made a shameless statement against Muslims. Kamal Hassan says that imperial power is approaching India again. Have no doubt, you must consider that the second Indian freedom struggle has already begun. Listen in to what he had to say. படசு எதையாவது எடுத்து பெரிய இம்பீரியலிஸ்ட் பவருக்கு எதிராக எப்படி பேசணும்னா பாடம் கொடுக்க காந்தியார் இருக்கிறார். இப்பொழுதும் வருகிறது இம்பீரியல் பவர் இந்தியாவை நோக்கி, சந்தேகமே வேண்டாம். இரண்டாவது இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது என்றே நீங்கள் கொள்ள வேண்டும். அதன் விழிகுரல் இங்கிருந்து அன்றி வேறு எங்கிருந்து கேட்கும்? அதை நீங்கள் மதுரை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மங்கம்மாள் அரண்மனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி மண்டபம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இது நம் குரல். இது இவ்வாறாகவே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் கொடியை எல்லாம் கீழே வைத்து விட்டு என் அன்பை மாத்திரம் ஏந்தி வந்திருக்கிறேன் இந்த விழாவிற்கு. இவ்வாறாகவே தான் இவர்களும் வந்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் அவங்களுக்கு என்னையாது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விழா. ஆனால் நான் எடுத்து சொன்னதும் முதல்வர் அவர்களுக்கு எப்படி புரிந்ததோ, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடையாளம் காந்தி, மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி, இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம் ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அற்பர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை. அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறத பார்த்திருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமா இருக்கு. ஆனா எந்த வெட்கமும் இல்லாம இப்படியான செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியா, கல்வி ரீதியா பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேல தாக்குதல் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அலையிறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம். Vijay joins us for more on this. Vijay, a big remark coming in from Kamal Hassan and Stalin ahead of the Tamil Nadu elections. Decode this for us. It was a meeting for Mahatma Gandhi in Madurai, where Tamil Nadu Chief Minister M.K. Stalin and Makkal Needhi Mayyam Chief Kamal Hassan were part of the meeting. More than a meeting for to celebrate Mahatma Gandhi ideology for country, it looked like India Alliance, Secular Progressive Alliance, a poll campaign just before a state election, because all the alliance partners were part of that meeting, where M.K. Stalin criticized BJP-led union government, saying that they don't want India to be a secular country. BJP is working against the secularism. He pointed out, saying that Muslims and Christians were attacked, were being targeted in BJP-led India, which we shouldn't allow that. Even he pointed out recent statement from BJP Chief Minister in Northeast, where he said that some Chief Minister are speaking bad about Muslims, and they are also BJP-led union government also doesn't want reservation for poor Muslims in education and social structure. So in a way, Chief Minister also criticized the BJP-led union government, saying that they don't want Gandhiji name to exist in even currency note. And also Makkal Needhi Mayyam Chief Kamal Hassan called upcoming election and present situation as the time for second freedom national struggle. So all the parties try to set a narrative ahead of 2026 elections. Even Chief Minister M.K. Stalin pointed out the importance of DMK-led alliance in upcoming 2026 election.